Happy morning. Tune into Positivismல at the end of every single day, I want to share my experience, how I'm growing through my journey of evolution. பட் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ இதான் பண்ண முடியும். ஸோ நேற்று ஒரு அழகான நாள். ஆஸ் யூஷுவல் எவ்ரி சிங்கிள் டே இஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்கள், பிரபலமான மனிதர்களுக்கு நடுவில் என்னோடய ஈவெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்சல்யூட் கிரேஸ். மெட்டீரியலிஸ்டிக்காக இந்த உலகத்தில் அவங்க எவ்வளோ பணம் வர்த்துங்கிறத வச்சுருந்தா ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நேற்று அந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு நடுவில் இருக்கும்போது நான் உணர்ந்த ஒரு அழகான விஷயம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அழகான ஒரு குணம் என்னென்னா நன்றி பாராட்டுறது. ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஈஸியாக கிராட்டிடியூட் பாராட்டுறாங்க. அண்ட் அழகான விஷயத்துக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க. அடுத்தவங்களை மனசார பாராட்டுறாங்க. அதை என்னால் உணர முடிஞ்சுது. அவங்க உள்ள வேறு மாதிரி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் லெவலில் கூட என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. பிகாஸ் உண்மையாகவுமே அந்த இடத்துல இருந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு புரியும் இல்லையா? ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது, சிரிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவங்க சிரிப்பு வெறும் உதடளவா இல்லை மனசுலேருந்து அவங்க சிரிக்கிறாங்களா? அவங்க வெறும் வார்த்தைக்காக நம்மளை பாராட்டுறாங்களா இல்லை மனசார பாராட்டுறாங்களா? ஒரு ஆன்மாவாலையும் அதை உணர முடியும். நம்மளுக்கு புதுசாக எதுவும் ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை. பிகாஸ் டீப் வித்தின் வி ஆர் ஆல் த சேம். நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உண்மையான ஒரு விஷயம் எல்லா உயிராலையும் உணர முடியும். அப்படியான ஒரு அழகான நாள் தான் நேற்று. ஸோ being grateful for every single thing only attracts more things to be grateful for. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் தளராமல் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லி, அந்த நன்றிக்காக யூனிவர்ஸ் will keep sending you more blessings and you will be so grateful for. என் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்தை மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன். உண்மையான விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறேன். ஸோ இது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பயனாக இருந்தாலும் ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு தி யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்க்கு, இறைவனுக்கு, இயற்கைக்கு பாரபட்சம் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். எவ்ரி லைஃப் இஸ் சேம். லிவிங் லைஃப் ஒன் டே அட் எ டைம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எப்போது சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.